வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஆரஞ்சு 2-வே ஸ்பீக்கர் பாக்ஸு நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டூட்டரை நான் ஏற்கனவே காட்டின மாதிரி ஒரு 15 ஓம்ஸ் 2 வாட் ரெசிஸ்டர் போட்டு ஒரு 105 பிஎஃப் பாலிஸ்டர் பிஎஃப் போட்டு இதில் வந்து ப்ளஸில் கொடுத்துருங்க. இந்த வயர் வந்து மைனஸில் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் வயர் வந்து நேராக இந்த ரெசிஸ்டர் இன்புட்டில் கொடுக்கணும். கொடுத்து இது மாதிரி ஒரு டியூட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த கெப்பாசிட்டர் அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் இல்லாமல் டைரெக்டாக இங்கே கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்கள் ஆம்பிளிஃபையரில் ஐசி அல்லது டிரான்சிஸ்டர் டைப்பாக இருந்தாலும் ஃபால்ட் ஆயிரும். எப்பவுமே ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் போட்டு கொடுக்கணும். கம்மியான வாட்ஸ், அதாவது டிடி 20-30 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டர் தேவையில்லை, இந்த கெப்பாசிட்டர் மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த பாக்ஸில் ஸ்பீக்கர் டெர்மினல் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணிட்டு இதில் சிகப்பு ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இந்த ஸ்பீக்கர் வயரில் இந்த கருப்பு கோடு போட்டுக்கலாம், இது வந்து மைனஸு, இது பிளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் வயரை சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் வயரை சால்டிங் பண்ணுறேன். அப்படியே இந்த டெர்மினலை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து டியூட்டர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை டியூட்டருக்கு வர இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ அடுத்து டியூட்டருக்கு நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கோம். இந்த டெர்மினல்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த 2 வயரும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பேரலில். ப்ளஸுக்கு ப்ளஸ் வயரை ஜாயின் பண்ணுறேன், மைனஸ் வயரையும் ஜாயின் பண்ணுறேன். 2 ஒன்றா வச்சு சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீக்கரை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு ஐவா தாய்லாண்டு இம்போர்ட்டடு ஊஃபர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு 6 ஓம்ஸ் வரும், ஒரு 40 வாட்ஸு அவுட்புட் கிடைக்கும். இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு இந்த பெரிய பின் இருக்குல்ல, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு.